அவர் நினைச்சாருன்னா சகலமும் கூடும். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும், விளைய செய்கிற கர்த்தராலே. ஆமா, நீ என்ன முயற்சி பண்ணாலும் அதில் கர்த்தருடைய கிரியை இல்லைன்னா அவை வீண். என்ன காரியங்களை மேன்மையாக ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதில் கர்த்தருடைய இரக்கம் கிருபை இல்லைன்னா அது வேஸ்ட். அதில் ஒரு பிரயோஜனமும் இருப்பதில்லை. அதில் ஒரு மேன்மையும் யாருக்கும் பிரயோஜனமானதாக என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்றை சொல்ல நான் அதை செய்வேன், ஆனால் அதில் பெருத்த ஆசீர்வாதங்களை கர்த்தரின் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நான் எண்ணி முடியாத, என்னுடைய கண்களுக்கு என்னுடைய சிந்தைக்கு எட்டாத காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறதை என் கண்கள் காணும். ஆவியினால் கிரியைகள் நடக்கும் பொழுது என்னுடைய பலத்தையோ என்னுடைய பராக்கிரமத்தையோ நான் நம்புவேன் என்று சொன்னால் அது ஒரு நாளும் அது நிலையல்ல, அது நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என் வாழ்க்கையிலே சொல்லுகிறதை நான் செய்வேன், ஆனால் அது நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்கும்.